ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எச் சமையல் அண்ட் பிளாக். எல்லோரும் நல்லா இருக்க வேணும்னு கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கும் ஒரு சின்ன ஒரு பிளாக் வீடியோ தான். இன்றைக்கி பெருசாக எதுவுமே இது செய்ய போகிறதில்ல, அப்பப்போ என்ன செஞ்சுன்றதை காட்டுறேன். இன்றைக்கி எனக்கு ஹாஸ்பிட்டல் விசிட் இருக்குது, அல்ட்ராசவுண்ட் எடுக்க போகணும். அதனால் இன்றைக்கி நான் நேற்றே சமைச்சு வச்சுட்டேன். நேற்றே சமைச்சு வச்ச கறிகள் எல்லாம் இருக்குது. ரைஸ் போட போகிறேன், மற்றதை என்ன செய்ய போகிறேன்றதை காட்டுறேன். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். காலமே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சது பிறகு சிங்குக்குள்ளே காலமே சாப்பிட்டு சாப்பாடுகள் இதெல்லாம் கிடக்குது. சட்டி பானையெல்லாம் அதெல்லாம் வாஷ் பண்ணுவோம். இன்றைக்கு ஏர்லியாகவே சோறையும் போட்டுட்டேன். பழங்கள் எல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி. அப்போ ஹஸ்பண்ட்கிட்ட பழங்கள் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொன்னான். அப்போ அது வாங்கிட்டு வந்தவர், அதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஆரஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கார், மற்ற மகனுக்கு கோன் வாங்கிட்டு வந்திருக்கு. இந்த ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கிறார், ப்ளம் வாங்கிட்டு வந்திருக்கிறார். மற்ற இது என்னது பியாஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறார், மாதுளம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கிறார். மற்றது வாழைப்பழம் சாமிக்கு. பழங்கள் நான் முடியத்தான் வாங்குறது. என்னென்னா நிறைய வாங்கி வச்சா சாப்பிட்றதுக்கு ஆக்கள் இல்லை. மகன் இதுக்குள்ளே சாப்பிட்ற பழம்னா மாதுளம்பழமும் ஆரஞ்சு தான் சாப்பிடுவார், மற்றபடி ஒன்றும் சாப்பிட மாட்டார். அப்படியே நட்ஸும் முடிஞ்சு காஜு, பாதாம், கருப்பு உலர் திராட்சை, மற்றது பிஸ்தா, வால்நட் தான் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டு வந்திருக்கிறார். சின்ன ஷாப்பிங் தான். அடுத்து என்ன செய்வதுன்ட்டு பார்ப்போம். நேற்று மட்டன் குழம்பு இருக்குது, அதையும் ஹீட் பண்ணிடுவேன். மற்றது வாழைப்பூ மாசி பருப்பு போட்டு பால் கறி சமைச்சினான், அதையும் ஹீட் பண்ணுறேன். நெத்தலி கருவாடு பொரியலும் இருக்குது. இதோட முட்டை பொரிக்க போகிறேன். அடுத்து என்ன செய்வேன்ட்டு பார்ப்போம். ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆகி கொண்டிருக்கு. அப்போ கடகடன்ட்டு எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். முட்டை பொரியல் செய்ய போகிறேன். முட்டை பொரியலுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், உப்பு, மிளகுத்தூள் எல்லாம் போட்டு பிரட்டி வச்சுருக்கேன். முட்டையை அடித்து ஊற்றினது பிறகு மஞ்சள் தூளை போட்ட வேண்டாம், மஞ்சள் தூள் கரைப்படாது. அதால் வெங்காயத்தோட போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு செய்தோம்னு சொன்னால் மஞ்சள் தூள் கரைப்பட்டுரும். இனி முட்டையை அடித்து ஊற்றுவோம். முட்டையை டிரெக்டாக அடித்து ஊற்றாமல் கரண்டியில் அடித்து ஊற்றிட்டு முட்டை நல்லா பார்த்துட்டு ஊற்றினோம்னு சொன்னால் சில நேரங்களில் முட்டை கட்டு போகிறது இருக்குது. மற்றது இந்த முட்டையில் இந்த வெள்ளையாக இருக்கும் இல்லை, இந்த வெடுக்கு எடுத்துட்டு ஊற்றினோண்டா முட்டை வெடுக்கு இல்லாமல் இருக்கும். நான் எப்பயுமே இந்த இதை எடுத்து போட்டுத்தான் முட்டை பொரிக்கிறேன். நான் இப்போ இது மாதிரி மற்ற முட்டையை உடைச்சி ஊற்றி போட்டு காட்டுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி போட்டு முட்டையை பொரிச்சு எடுப்போம். எனக்கு முட்டை பொரியலில் வெங்காயம் கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய துண்டாக கிரஞ்சியாக இருக்கிறது தான் விருப்பம். அதனால் நான் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சின்னனாக விருப்பம்டா சின்னனாக கட் பண்ணி போட்டு பொரிங்க. கருவேப்பிலை விருப்பம்டா போடலாம். நான் கருவேப்பிலை போடையில் நேரம் போயிட்டு அதால் கடாகடு செய்துட்டு கடாகடு சாப்பிட்டு ஓடப்போகிறோம். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மஞ்சள் தூள் நாங்கள் இந்த டைமில் ஆட் பண்ணினோம்னா முட்டையோட மிக்ஸ் பண்ணுற நேரம் செயற்படாது. வெங்காயத்தோடைய போட்டு மஞ்சள் தூளை பிரட்டிட்டு முட்டை அடித்து ஊற்றினோம்னா எல்லாம் ஈவனாக சேர்ந்து வந்துடும். நான் இப்படித்தான் முட்டைக்கு மஞ்சள் தூள் போட்டு செய்கிறேன்னா. இனி முட்டையை பறித்து சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ரெடி பண்ண போகிறோம். முட்டையும் சோறும் தான் இன்றைக்கு சமைச்சினேன். மற்றதெல்லாம் நேற்று கறி தான் ஹீட் பண்ண போகிறேன். இப்படித்தான் நான் ஹாஸ்பிட்டல் நாளைகளில் மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறேன். நான் இனி ஹாஸ்பிட்டலுக்கு வெளிக்கிறது பிறகு பார்ப்போம். நானும் மகனும் வெளிக்கிட்டுட்டு ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். ஹஸ்பண்ட் கீழே ஃபோன் அடிப்பார், நானும் மகனும் கீழே இறங்கி போவோம். ஹஸ்பண்ட் கீழே ஃபோன் அடிச்சுவார். அப்போ நாங்கள் கீழே இறங்க போகிறோம். ப்ரெஸ் பண்ணுங்க.
பிரச்சனை டவுனா ஓகே தேங்க்யூ. அவதியாக சாப்பிட்டு கடவுள் வெளிக்கிட்டேன். அல்ட்ராசவுண்டாக ஓகே ஓகே 1 டைம் ப்ரெஸ் பண்ணினா போதும். நான் இன்னைக்கு கீழே லோபிக்கு போயிட்டு அப்படியே போனவன்னு சொன்னால் சரி. லிஃப்ட் வந்துட்டு ஓகே +1 ஓகே தேங்க்யூ. இனி அப்படியே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வீட்டை மேலே குளிராக இருக்குன்னு சொல்லி மகனுக்கு ஸ்வீட்டரை படத்தில் ஒரு மாட்டன்ட்டு ஜாக்கெட்டை போட்டவர். இப்போ வெளியாட வெதர் வந்து நல்ல வெதராக இருக்குது. அல்ட்ராசவுண்ட் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே ஒரு தமிழ் கடைக்கு வந்து நாங்கள் மகனும் ஹஸ்பண்டும் உள்ளுக்கு போய் ஷாப்பிங் பண்ண போயிட்டினோம். நான் டயர்டில் போகையில் உள்ளுக்கு வெளியால் நின்றேன். அவங்க ஷாப்பிங் செய்து வரும் வரையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் வெக்கையாக இருக்குது. காலையில் கொஞ்சம் குளிராக இருந்துச்சு, இப்போ வெக்கையாக இருக்குது. இப்படி ஷாப்பிங் செய்துட்டு அப்படியே நாங்கள் கொஞ்சம் நேரம் மகனை பார்க்கல ஒன்று விளையாட விட போகிறோம். பார்க்க போனது பிறகு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பார்க்க கூட்டிகிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டை போவோம். நல்ல பச்சை பசேலன்ற எல்லா இதுலேயும் மரங்களில் இலைகள் எல்லாம் முளைச்சிட்டு, சில இதில் மட்டும்தான் இலைகள் முளைக்கல. அங்கால வந்து வாட்டர் பார்க் இருக்குது. அங்கால போனாருண்டா வர மாட்டார். அங்கால பக்கம் கூட்டிகிட்டு போகல. மகன் என்ன வித காண இல்லை, கண்டாரண்டா அங்கே போயிடுவேன். ஸ்ரீலங்காவில் இது குடிக்காதாக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. யாருக்கெல்லாம் மயிலோ பிடிக்குமென்று கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து மயிலோ குடிக்கக்கூடாதுக்காக குடிக்காமல் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த வீடியோக்கள் தான் இன்றைக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். பேபியை பார்த்துட்டு வந்தது பயங்கர ஹாப்பி. இன்றைக்கு பேபியை பார்த்துட்டு அப்படியே இப்படித்தான் என்னோடய பொழுது வந்து போனது. இந்த வீடியோவில் என்னோடய ப்ரெக்னன்சி டைமில் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறனால எப்படி சமாளிக்கிறேனான்றது தான் சும்மா சின்ன நான் காட்டியிருக்கிறேன். இப்படித்தான் இந்த நாள் எனக்கு போனது. இனி வந்து நாங்கள் அப்படியே பார்க்காத வீட்டை போக சரி. இப்போ வந்து டைம் 3:30 மணி. நாங்கள் பார்க்காத போக அப்படி 6 மணி ஆகும். கொஞ்சம் நேரம் மகனை ப்ளே பண்ண விட்டு நாங்கள் போவோம். இந்த வீடியோவில் ஏதாவது சரி பிள்ளைகள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. உங்களோட கருத்துக்களை எழுத மறந்துடாதீங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.